Welcome to Always Be a Topper. 12th Commerce Unit 8 Chapter 21 பார்க்க போறோம். The Sale of Goods Act 1930. Okay. Sale of goods is one of the most important acts coming under special contract. Sale of Goods Act தான் Contract Actலே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆக்டா கருதப்படுது. Okay. This act was passed in the year 1930. இந்த ஆக்ட் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1930 கொண்டு வந்திருக்காங்க. Prior to this act, it was governed by Chapter 7 of the Indian Contract Act 1872. பட் இது 1930 கொண்டு வந்தாலும் இதுக்கு முன்னாடியே Chapter 7 படி 1872 இதை வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு நிறைய வந்து அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. Contracts for the sale of goods are subjected to general legal principles applicable to all contracts. இந்திய ஒப்பந்த சட்டத்தின் கொள்கைகள் அனைத்தும் வந்து எல்லா வகை சிறப்பு ஒப்பந்தத்திற்கும் பொருந்தும். சரிங்களா? ஓகே. Hence the general provisions of Indian Contract Act continue to apply to the contract for the sale of goods. அதாவது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டும் கான்ட்ராக்ட் ஃபார் த சேல் ஆஃப் குட்ஸும் ரெண்டுமே வந்து ஒன்னோட ஒன்று இணைஞ்சு தான் இருக்கும், ரெண்டும் ஒட்டியே தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். Contract of sale of goods is a contract whereby the seller transfers or agrees to transfer to the property of the goods to the buyer for a price. இப்போ ஒரு பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா விற்பவர் வாங்குனருக்கு விலை என்ற மறுபெயனை பெற்றுக்கொண்டு ஒரு பொருளின் மீதான உரிமையை மாற்றி தருகிறாரோ அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, சரக்கு விற்பனை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட், the term ownership is utmost importance in the sale of goods. Students have to understand that sale mean selling the ownership of the goods to the buyer for a price, besides transferring the physical possession of the goods. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, விற்பவர் பொருளின் மீதான உரிமையை மறுபயனுக்கு மாற்றி தருகிறார் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பர்ச்சேஸ்னா என்னன்னா, பொருளின் மீதான உரிமையை மறுபயன் ஈந்து வாங்குகிறார் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே. Mere possession of the goods does not entitle a person to ownership. Similarly, purchase means buying the ownership of the goods for the seller for a price. The term ownership or property confers on the buyer on an absolute freedom to dispose of the assets in any way as they like. இப்போ உரிமை அப்படிங்கிறது, அதாவது ஒரு நபரிடம் இருக்கும் பொருள் அவருக்கு சொந்தமானது அப்படின்னு நம்மளால் கன்ஃபார்மாக கூற முடியாது. இப்போ ரைட்ஸ் அப்படின்னா, ரைட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. உண்மையான உரிமையை பெற்றவர் என்னன்னா, தான் உரிமை பெற்ற பொருளை எப்படி வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம். அதாவது உண்மையான உரிமையை பெற்றவர், உண்மையான ரைட்ஸை வந்து பெற்றவங்க அவங்க வாங்கின பொருளை வந்து எப்படி வேணாலும் அதை கன்சியூம் பண்ணிக்கலாம். ஓகே. The term ownership or property confers on the buyer an absolute freedom to dispose of the assets in any way as they like. Okay, எப்படி வேணாலும் அனுபவிச்சுக்கலாம். Okay. Buyer has unlimited rights of the property purchased against the whole world. In this context, it is essential to learn the essential elements of a contract of sale. அதாவது நார்மலாக சொல்லணும்னு பார்த்தோன்னா, வாங்குதல் அப்படிங்கிறது பொருளின் உரிமையை பெறுவதையும், விற்றல் அதாவது சேல்ஸ் அப்படி வந்து ஒரு சொல் பொருளின் உரிமையை மாற்றி தரும் செயலையும் குறிக்கும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? எசென்சியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் யர் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்? அந்த எலமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட் என்னென்னா, டூ பார்ட்டிஸ் யாருன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பையர் அண்ட் செல்லர். A contract of sale involves two parties, the seller and the buyer. The buyer and the seller should be two different persons. ரெண்டு பேருமே வந்து டிஃப்ரெண்ட் பர்சனாக இருப்பாங்க தனித்தனியாக. If a person buys his own goods, there is no sale. அதாவது சரக்கு விற்பனை சட்டத்தில் இரு தரப்பினர்கள் இருப்பாங்க. ஒருத்தவங்க யார்? வாங்குபவர், மற்றொருவர் விற்பவர், அதாவது பையர் அண்ட் செல்லர்.
ஒரு தனி நபர் தனக்கே வந்து எல்லா பொருளையும் வந்து கொள்வதை வந்து விற்பனை சேல்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே. On the dissolution of partnership, when the surplus assets, including goods, were distributed among the partners, the court held that it was not a sale attracting sales tax. அதாவது என்னன்னா, கூட்டாண்மை, அதாவது பார்ட்னர்ஷிப் வந்து டிசல்யூஷ் பண்ணும்போது, கலைக்கப்படும் பொழுது உபரி சொத்துக்களை கூட்டாளிகள் தங்களுக்குள் சேர வேண்டிய நிலுவையாக எடுத்துக்கொள்ளும் போது அந்த டிரான்சாக்ஷன் வந்து சேல்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே. த பார்ட்னர்ஸ் were themselves joint ownership of the goods and they could not be both seller and buyer. அதை வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. அதற்காக விற்பனை வரி கட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது. சரிங்களா? However, there is one exception. When the goods of a person are sold in execution of a decree, he himself may buy the goods to retain their ownership. So, உரிமைப்படுத்தவன் தானே தனக்கு உரிமையை மாற்றிக்கொள்ள முடியாது. அதாவது கோர்ட்டில் வந்து ஆணையை மதித்து சொத்தாட்சி அலுவலர் ஒரு நபரின் சொத்துக்களை ஏலம் விடும் பொழுது பொருளின் உரிமையாளர் அவரது பொருளை ஏலத்தில் எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? ஏலம் விடும் பொழுது என்ன பண்ணிக்கலாம்? ஏலத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா பொருளின் மீதான உரிமை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, மாற்றம் செய்கிறது. To constitute sale, the seller must transfer or agree to transfer the ownership in the good to the buyer. A mere transfer of possession does not amount to sale. அதாவது சேல்ஸ் அப்படின்னா விற்பவர் பொருளின் மீதான ரைட்ஸை வந்து வாங்குபவருக்கு மறுபயன் பெற்றுக்கொண்டு மாற்றி தர்றது தான். சரிங்களா? பொருளின் உடைமையை மாற்றுவது என்ற செயல் வந்து சேல்ஸ் ஆகாது. ஓகே. நெக்ஸ்ட் குட்ஸ். The subject matter of contract of sale must be goods. அதாவது குட்ஸுன்னா குட்ஸு அதாவது சரக்கு என்ற சொல் பணம், அசையா சொத்து மற்றும் உரிமைக்கோர் வந்து சரக்கில் அடங்காது. இட் எக்ஸ்க்ளூட்ஸ் மணி, actionable claims and immovable property. இதெல்லாம் வந்து குட்ஸில் வந்து சேராது. ஓகே. The term goods includes every kind of movable property, stock and shares, growing crops, etc. Goodwill, trademark, copyrights, patent rights, etc. are also regarded as goods. இப்போ குட்ஸில் பார்த்தோன்னா அனைத்து அசையும் சொத்துக்களான ஷேர்ஸ், அதாவது பங்குகள், பயிர்கள் மற்றும் கண்ணுக்கு புலனாகாத இனங்களான நற்பெயர், காப்புரிமை, பதிப்புரிமை, வணிகக் குறிகள், வியாபார சூத்திரம் போன்றவைகளும் உள்ளடங்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ப்ரைஸ். த மானிட்டரி கன்சிடரேஷன் ஃபார் த குட்ஸ் சோல்ட் இஸ் கால்டு ப்ரைஸ். ப்ரைஸ்னா என்ன? விலை. பொருளின் விற்பனைக்கு மறுபயனே விலை அப்படின்னு சொல்லுவாங்க. If goods are exchanged for goods, it is only barter and not a sale. அதாவது பொருளை வந்து மாற்றி, அதாவது அதை வந்து பார்ட்டர் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஒரு பொருளை கொடுத்துட்டு அதற்கு பதிலாக இன்னொரு பொருளை வாங்குவது வந்து அது பார்ட்டர் சிஸ்டம். அதை வந்து ப்ரைஸ் இதில் வந்து வராது. பட் இஃப் குட்ஸ் ஆர் சோல்ட் partially for goods and partially for money, the contract is one of sale. அதாவது விலைக்கு மாற்றிய பகுதி மற்றும் விற்பனை நடவடிக்கை ஆகும். அதாவது இந்த முழு நடவடிக்கைகளையும் விற்பனை நடவடிக்கை ஆகாது. ஓகே. நெக்ஸ்ட் இன்க்ளூட்ஸ் போத் சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு சேல். விற்பனை மற்றும் விற்பனை உடன்பாடு அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். The term contract of sale includes both sale and agreement to sale. விற்பனை ஒப்பந்தம் என்ற சொல்லில் விற்பனையும் விற்பனை உடன்பாடும் சேலும் அடங்கும். அக்ரிமெண்ட் டு செல் ரெண்டுமே வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். இஃப் த ப்ராப்பர்ட்டி இன் குட்ஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் இமீடியட்லி டு த பையர் இட் இஸ் கால்டு சேல். அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரான்ஸ்ஃபர் இமீடியட்டாக நடந்ததுன்னா அது சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உடனடியாக நடந்ததுன்னா அது சேலு. ஆன் த அதர் ஹேண்ட், இஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பிளேஸ் அட் த ஃபியூச்சர் டேட் ஆர் ஆன் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் சர்டைன் கண்டிஷன்
then it is called an agreement to sale. அதாவது agreement to sales, சேல்ஸ்னா வந்து அதோட ரைட்ஸ் வந்து உடனே மாறுறது வந்து சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. agreement to sale அப்படின்னா வந்து ஃபியூச்சரில் நடக்கும் அப்படின்னா அது வந்து agreement to sale. ஓகே, நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு சேல். இப்போ சேல்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அக்ரிமெண்ட் டு சேல்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். இதோட டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து சேல்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா, த ப்ராப்பர்ட்டி இன் த குட்ஸ் பாசஸ் ஃப்ரம் த செல்லர் to the buyer immediately so that seller is no more owner. அதாவது சேல்ஸில் பொருளின் உரிமை உடனடியாக மாறும். விற்பனையாளர் உரிமை மாற்றியவுடன் உரிமையாளர் என்ற தகுதி நிலையை வந்து இழக்கின்றார். ஓகே, இப்போ அக்ரிமெண்ட் டு சேல் அப்படின்னு பார்த்தோன்னா, the property in the goods has to pass at the future time. அதாவது விற்பனை உடன்பாட்டில் வந்து உரிமை வந்து ஃபியூச்சரில் எதிர்காலத்தில் மாறும் தன்மை கொண்டது. ஓகே, நெக்ஸ்ட் இதில் ரிஸ்க் ஆஃப் லாஸ் வந்து என்னென்னு பார்ப்போம். இதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு பார்த்தோன்னா, இப்போ when the goods sold under the contract of sale are destroyed, the loss fall squarely on the buyer as the ownership in the goods has already passed on the later, even though the goods are in the possession of seller. இதில் வந்து நற்ற இடர்பாடு, அதாவது ரிஸ்க் ஆஃப் லாஸ் வந்து சேல்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, சேல்ஸ் பண்ணப்பட்ட பொருள் வந்து ஏதாவது ஒரு சேதமுற்றால் இல்லை அதனால ஏதாவது லாஸஸ் வந்ததுன்னா வாங்குபவரை வந்து சேர்ந்துடும். சரிங்களா, விற்கப்பட்ட குட்ஸ், அதாவது சேல்ஸ் பண்ண குட்ஸ் வந்து விற்பனையாளரிடம் இருந்தாலும் கூட அதோட லாஸஸ் வந்து யாருன்னா வாங்கியவர் தான் அதை ஏற்கணும். சரிங்களா, இப்போ இதில் வந்து லாஸஸ், அதாவது சேல் ஆஃப், அதாவது அக்ரிமெண்ட் டு செல்ல வந்து விற்பனை உடன்பாட்டின் கீழ் விற்கப்பட்ட, அதாவது where the goods under the agreement to sell are destroyed, the loss falls squarely on the seller as the ownership is still vested with the seller even though the possession of the goods is with the buyer. விற்பனை உடன்பாட்டின் கீழ் விற்கப்பட்ட சரக்குகள் வந்து வாங்கியவர் கைவசம் இருந்தாலும் கூட அந்த குட்ஸ் வந்து ஏதாவது ஃபால்ட்டு, அதாவது சேதமுற்றதுன்னா அந்த இது அழிவு இருந்துச்சுன்னா கூட விற்பனையாளர் தான் அந்த நஷ்டத்தை வந்து ஏற்கணும். இதில் யார் ஏற்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நஷ்ட இடர்பாடு வந்து சேல்ஸில் வந்து யார் ஏற்பாங்கன்னா வாங்குபவர் ஏற்கணும், இதில் வந்து விற்பவர் ஏற்கணும். ஓகே, தேர்ட் பாயிண்ட், consequences of violating the contract. அதாவது ஒப்பந்த மீறுகையின் விளைவுகள் வந்து சேல்ஸில் எப்படின்னு பார்த்தோன்னா, where the buyer fails to pay the price the seller cannot seize the goods. அதாவது விலையை செலுத்த வாங்குனர் வந்து மறுத்துட்டாங்கன்னா சரக்கு விற்பவர் தான் என்ன, இப்போ சரக்கு விற்பவர் இருந்தாலும் கூட வாங்குபவர் மீது விலை தர கோரி வழக்கு தொடர முடியும். The seller can only file a case against the buyer for violating the contract. ஓகே, இப்போ agreement to sell அதில் பார்த்தோன்னா, where the buyer violates the contract the seller can repossess the goods from the farmer. He can sue for damages for violating of the contract. இப்போ வாங்குபவர் வந்து ஒப்பந்தத்தை மீறி செயல்பட்டாங்கன்னா சேல்ஸ் பண்ணவங்க, விற்பவர் வந்து பொருளை வாங்குபவரிடமிருந்து கைப்பற்றி கொள்ள முடியும். ஆனால் வாங்குபவர் மீது ஒப்பந்த மீறிகைக்கு வழக்கு தொடரவும் அவங்களால முடியும். சரிங்களா, இப்போ நேச்சர் ஆஃப் கான்ட்ராக்ட், அதாவது சேல்ஸில் நேச்சர் ஆஃப் கான்ட்ராக்ட் எப்படின்னா, இட் இஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட். இது வந்து என்னென்னா ஒரு எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட். விற்பனை ஒப்பந்தம் வந்து ஒரு நிறைவேறிய ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டட் கான்ட்ராக்ட், இது வந்து உடனடியாக மாற்றக்கூடியது. ஓகே, இப்போ agreement to sell வந்து it is an executory contract, a contract yet to be performed by the party to the contract. இது வந்து நிறைவேறாத ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. விற்பனை உடன்பாடு நிறைவேற வேண்டிய ஒப்பந்தம், அதாவது நிறைவேற வேண்டிய ஒப்பந்தம் உரிமை மாற்றம் வந்து ஃபியூச்சரில் நிகழும். ஸோ இதனை வந்து நிறைவேறாத ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 5th பாயிண்ட், இன்சால்வன்சி ஆஃப் த பையர் வந்து அதாவது வாங்குபவரின் நொடிப்பு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, இப்போ சேல்ஸ் பண்ணுறவங்க ஒப்பந்தத்தில் வாங்குபவர் விலையை செலுத்தும் முன்னரே நொடிப்பு
நிலையடைந்து விட்டாங்கன்னா விற்பனை செய்தவங்க சேல்ஸ் பண்ணவங்க செய்த குட்ஸை வந்து விற்றவரின் கைவசம் இருந்தாலும் கூட விற்பவர் அந்த சரக்கினை களைப்பு அதிகாரியின் வசம் ஒப்படைக்க வேண்டும். அந்த விலைக்கான விகிதப்படி தொகையை மட்டுமே பெற விற்பனையாளருக்கு உரிமை உண்டு. ஓகே, இப்போ இதில் பார்த்தோன்னா 5th பாயிண்ட்ல if the buyer becomes insolvent before the பேமெண்ட் ஆஃப் த ப்ரைஸ், விற்பனை உடன்பாட்டில் அத்தொகையை சூழ்நிலை இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா the seller can retain the goods if they are under his possession, or even he can repossess the goods even if the possession of the goods is transferred to the buyer. In other words, the seller is not bound to lose possession of the goods. அதாவது விற்பவர் வாங்குபவர் கைவசம் உள்ள சொத்துக்களை வந்து களைப்பு அதிகாரிக்கு ஒப்படைக்க வேண்டியது அவசியம் கிடையாது. ஏன்னா அச்சரக்கின் மீதான உரிமையை இன்னும் அவங்களால மாற்றம் தரப்படவில்லை. சரிங்களா? ஓகே, இப்போ 6th பாயிண்ட் பார்ப்போம். இன்சால்வென்சி ஆஃப் த செல்லர். இன்சால்வென்சினா விற்பனையாளரின் வந்து நொடிப்பு எப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து if the seller become insolvent, செல்லர் வந்து இன்சால்வெண்ட் ஆனாங்கன்னா before delivering the goods to the buyer can claim the delivery of the goods from the official receiver or assignee as the ownership is already passed on to the buyer. அதாவது விற்பனையாளரின் நொடிப்பு, இன்சால்வென்சி ஆஃப் த செல்லரோட நொடிப்பு எப்படின்னு பார்த்தோம்னா விற்ற சரக்கை வாங்குபவர் கைவசம் ஒப்படைக்கும் முன்னர் விற்பவர் நொடிப்பு நிலையில் அடைஞ்சிட்டாங்கன்னா வாங்குபவர் களைப்பதிகாரிடமிடம் அச்சொத்தினை பெற்றுக்கொள்ள உரிமை இருக்கு. ஏன்னா சொத்தின் மீதான உரிமை வந்து ரைட்ஸ் வந்து வாங்குபவருக்கு முன்னரே மாற்றப்பட்டு விட்டது. அந்த சரக்கு விற்றவருக்கு சொந்தம் கிடையாது. சரிங்களா? இப்போ இன்சால்வென்சி லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க. த பையர் கேனாட் டூ சோ. விற்பனை உடன்பாட்டில் வாங்குபவர் அப்படி செய்ய முடியாது. ஏன்னா further if the buyer has already paid the price of the goods or made any advance he can claim. ஏதாவது அட்வான்ஸ் இருந்ததுன்னா only reachable dividend and not the goods because the ownership in the goods is not yet passed to him. இந்த மாதிரி செய்ய முடியாது. விற்பனை உடன்பாட்டில் வாங்குபவர் இப்படி செய்ய முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா வாங்கியவர் பணமோ அல்லது முன்பணமோ பணம் அதாவது அட்வான்ஸ் குட்ஸ் ஆர் மேட் எனி அட்வான்ஸ் முன்பணமோ செலுத்தினால் கூட களைப்பதிகாரிடமிருந்து விதிக்கப்பட்ட விகிதப்படி தொகையை வந்து பெரும் உரிமையை மட்டும் அவருக்கு உண்டு. சரிங்களா? இப்போ இன்னைக்கு என்ன லெசனில் பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு செல் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இதோட எசென்சியல் எலமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, ஃபார்மேஷன் பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.